குக்கர் எடுத்துக்கிட்டோம். குக்கர்லேயே ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுனால லைட்டாக எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டோம். ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் அது குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே காலிஃப்ளவர், குடைமிளகாய், கேரட், பீட்ரூட் அண்ட் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையுமே கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வேக விட்டோம். ஸோ வெந்து கிடச்சதுக்கப்புறம் அதை அப்படியே சூடோடு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ சூடாக இருக்கும்போது வெந்துருச்சு அப்படின்னா அது ஃபைனாக மேஷ் ஆகிடும். ஸோ மேஷ் ஆன விஷயங்களை எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு கடாயிலையோ இல்லை பேன்லேயோ தேவையான அளவுக்கு பட்டர் விட்டு அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த பாஜி அதில் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பையுமே சரி பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கேப்பில் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா பாவ் பாஜியோட திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாவ் பாஜி பண்ணை எடுத்து கட் பண்ணதை அழகாக பட்டரில் டாஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேலை ஓவர். ஸோ இதுதான் இன்றைக்கி பாவ் பாஜி பண்ணதுக்கான ரீகேப்.